வாங்க ஒரு ஆச்சரியமான கதைக்குள்ள போகலாம். உயரமான கட்டிடங்கள்னாலே அதுக்குள்ள நிறைய கதைகள் இருக்கும். ஆனா நாம பார்க்க போற இந்த கட்டிடத்தோட கதை ரொம்பவே விசித்திரமானது. அதிகாலை 6 மணிக்கு ஒரே ஒரு அலாரம் சத்தத்தோட ஆரம்பிக்குது. வாங்க இந்த மர்மத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சென்னையோட வானத்தையே தொடுற மாதிரி ஒரு பில்டிங். பேரு ஸ்கை ஹேவன். பகல்ல பார்க்க பளபளன்னு கண்ணாடி மாளிகை மாதிரி இருக்கும். ஆனா ராத்திரி ஆன போதும் அதோட நிழலுக்குள்ள பல இருண்ட ரகசியங்களை மறைச்சு வச்சிருக்கும். ராத்திரி நேரம் விடாம மழை பெஞ்சிட்டு இருக்கு. நகரத்தோட நியான் விளக்குகள் எல்லாம் அந்த மழை தண்ணில கரைஞ்சு ஓடுது. இந்த நேரத்துல தான் அதிகாரி ரகு அவரோட வழக்கமான ரோந்துக்காக ஸ்கை ஹேவனுக்குள்ள நுழையறார். வெளியில மழையோட சத்தம், ஆனா உள்ளுக்குள்ள மயான அமைதி. உள்ள போனதும் காத்தே நின்னு போன மாதிரி ஒரு உணர்வு. அந்த நீளமான ஹால்வே விட்டு விட்டு எரியிற நீல நிற நியான் வெளிச்சத்துல பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. ஏதோ ஒன்னு நடக்க போகுதுங்கிறதுக்கு முன்னாடி வர்ற அமைதி மாதிரி அது தோணுது. சரியா காலையில 6 மணி. அந்த அமைதியை கிழிக்கிற மாதிரி ஒரு கூர்மையான சத்தம். அது ஃபயர் அலாரம் இல்ல, வேற எந்த அபாய அறிவிப்பும் இல்ல. அது ஒருத்தரோட மனசாட்சியை கீறுற மாதிரி ஒரு சத்தம். இதுதான் இந்த பில்டிங்கோட விசித்திரமான, இன்னும் சொல்ல போனா பயங்கரமான ஒரு அம்சம். அதாவது இங்க புதுசா ஒரு குற்றம் நடந்தா அலாரம் அடிக்காது. ஆனா ஒருத்தரோட பழைய பாவம், அவங்களோட கடந்த கால குற்றம் வெளியில வந்தா மட்டும்தான் இந்த அலாரம் அடிக்கும். எவ்வளவு விசித்திரமா இருக்குல்ல? அந்த அலாரம் சத்தம் நிக்கிறதுக்குள்ள ஒரு புது செய்தி வருது. ஒரு குடியிருப்பாளர் அவரோட அறையில இருந்து மர்மமா காணாம போயிட்டாரு. இது வெறும் ஒரு மிஸ்ஸிங் கேஸ் இல்ல, ஒரு பெரிய புதிரோட முதல் முடிச்சு. இந்த கேஸை ஏன் தீர்க்கவே முடியாதுன்னு தோணுதுன்னா இதுக்கு 3 காரணம் இருக்கு. சரியா இந்த 60 செகண்டுக்கு மட்டும் எல்லா சிசிடிவியும் ஆஃப் ஆயிடுது. லிஃப்ட ஒரே மாடியில நின்னுடுது. யாருமே எதையும் பார்த்ததா சொல்லல. இது எப்படி சாத்தியம்? இப்போ ரகுவோட விசாரணை ஆரம்பமாகுது. அந்த இடத்துல பதற்றம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது. அந்த அலாரம் சத்தத்தோட சேர்ந்து காத்துல ஒருவிதமான உலோக வாசனையும் பயமும் கலந்திருக்கு. ரகு விசாரிக்கும்போது மாடியில ஒரு ரூமோட மூளையில ஒளிஞ்சிருந்த ஒருத்தர் நடுங்குன குரல்ல பேச ஆரம்பிக்கிறார். அவங்க சொன்னாங்க, யாருக்கும் தெரியாதுன்னு. இந்த வார்த்தைகள் புதிரோட முதல் துண்டா ரகுவுக்கு கிடைக்குது. அவரோட வார்த்தைகள் உடையுது. அந்த கார் அது வெறும் ஒரு விபத்து. பல வருஷமா மனசுக்குள்ள புதைச்சு வச்சிருந்த ஒரு குற்ற உணர்ச்சி மெதுவா வெளியில வருது. அந்த உரையாடல் இதோட முடியுது. ஆனா அது ஒரு கொடூரமான உண்மையை தெளிவுபடுத்துது. இங்க வாழ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடந்த காலம் இருக்கு, ஒரு குற்றம் இருக்கு. அப்போதான் ரகு அதை கேக்குறாரு. சுவத்துக்குள்ள இருந்து யாரோ மெதுவா கிசுகிசுக்கிற மாதிரி சத்தம். இது நிஜமா இல்ல பிரம்மையா? இல்ல இந்த பில்டிங்கே அவர்கிட்ட பேசுதா? அந்த கிசுகிசுப்பு சத்தத்தையே பின்தொடர்ந்து போற ரகு லிஃப்ட்டுக்கு பின்னாடி ஒரு ரகசிய அறையை கண்டுபிடிக்கிறார். அதுதான் இந்த முழு சோதனையோட கட்டுப்பாட்டு மையம். அந்த ரகசிய அறைக்குள்ள ஒரு நோட்டு இருக்கு. அதோட பக்கங்களை புரட்டும்போது ரகுவுக்கு கை நடுங்க ஆரம்பிக்குது. காணாம போனவர் மட்டும் இல்ல, அந்த பில்டிங்ல இருக்கிற ஒவ்வொருத்தரோட பேருக்கு பின்னாலையும் மறைக்கப்பட்ட குற்றங்களோட ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி வருது. இங்க எல்லாருமே குற்றவாளிகளா இருக்கும்போது அப்போ உண்மையில பாதிக்கப்பட்டவர் யாரு? இப்போதான் கதையோட பெரிய திருப்புமே வருது. அதாவது காணாம போன அந்த நபர் யார், அந்த அலாரத்தை இயக்கியது யாருங்கிற உண்மை தெரிய வருது. நாம எல்லாரும் பாதிக்கப்பட்டவர்னு நினைச்ச அந்த நபர் உண்மையில காணாம போகவே இல்லை. அவர்தான் இந்த முழு நாடகத்தையும் இயக்குன சூத்திரதாரி. அவரோட நோக்கம் ரொம்பவே விசித்திரமானது. குற்றாளிகளால உண்மையாவே ஒன்னா வாழ முடியுமா, இல்ல அவங்களோட கடந்த காலம் அவங்கள துரத்திட்டே இருக்குமாங்கிற கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த முழு பில்டிங்கையும் ஒரு சமூக பரிசோதனை கூடமா மாத்தியிருக்கார். ஆனா கதை இதோட முடியல. உண்மையான அதிர்ச்சி இனிமேதான் வரப்போகுது. விசாரணை செய்ய வந்தவரே விசாரிக்கப்படுற அந்த கடைசி நிமிஷம். அந்த ரகசிய அறையில ரகு கடைசி ஒரு ஃபைல பாக்குறாரு. அதுல அவரோட பேர் இருக்கு. அந்த ஒரு நொடியில அவருக்கு உரைக்குது, அவர் இங்க ஒரு போலீஸ் அதிகாரியா வரல, இந்த விளையாட்டுல அவரும் ஒரு காய்தான். இப்ப பாருங்க அந்த பயங்கரமான உண்மை ரகுவுக்கு எப்படி புரியுதுன்னு. 1, இந்த பில்டிங் ஒரு உளவியல் சிறை. 2, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் இந்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவங்க. 3, இந்த நாடகத்தை இயக்குனவர் அவங்களுக்குள்ள ஒருத்தராதான் இருந்திருக்கார். 4வது, தான் ஒரு புலனாய்வாளர் இல்ல, தானும் இந்த கண்காட்சியில ஒரு பொருள் தாங்கிறத ரகு உணர்றார். அலாரத்தோட சத்தம் அதிகமாக அவரோட இதயத் துடிப்பும் அதிகமாகுது. அவர் சுத்தி பார்க்கறாரு. அந்த நீல நிற நியான் விளக்குகள் அவரோட விரிஞ்ச கண்கள்ல பிரதிபலிக்குது. அப்போதான் புரியுது, அவர் மாட்டிட்டது இந்த சுவர்களுக்குள்ள இல்ல, இந்த விசாரணைங்கிற ஒரு பெரிய வலைக்குள்ள. இந்த மர்மத்தை தீர்க்க அவர் வரல, இந்த மர்மத்தோட ஒரு பகுதியா இருக்கிறதுக்கு தான் வந்திருக்காரு. இதெல்லாம் நம்ம மனசுல ஒரு கேள்வியை எழுப்புது.
குற்றம் எங்கிருந்து தொடங்குது? ஒரு தனி மனுஷனோட மனசுல இருந்தா, இல்ல அவங்கள சுத்தி இந்த சமூகம் உருவாக்குற சூழ்நிலையில இருந்தா? அப்போ உண்மையான கூண்டு எது? நம்ம கண்ணுக்கு தெரியற கூண்டா இல்ல நாம ஒரு கூண்டுக்குள்ள தான் இருக்கோனே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம்